வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி போர்டாலர்ஸ்கிட்டே, அதாவது போர்டாலர்ஸ்கிட்டேயே பேசுகிற ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துருந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அங்கிள் ஹவுடி ஷோ அப் ஆகுறாரு. என்ன இந்த இடத்த பார்க்கும்போது பயமாக இருக்கா? இங்கே நாங்கள் சுற்றி இருக்கிறோமே, இதை பார்க்கும்போது உனக்கு பயமாக ஏதாவது இருக்குதா? பயப்படாத. நான் இந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் பிரதரை நீ மிஸ் பண்ணலையா? போர்டால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தடுமாறுறாரு. யா, என் பிரதரை நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே மிஸ் பண்ணுறது. இதர் ஆஃப் த வேர்ல்டை இந்த வேர்ல்டை ஈட் பண்ணிட்டு, அதாவது உலகத்தை தின்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு இருந்தான். கடைசி அந்த உலகமே அவனை தின்னுட்டு. சரி, சில விஷயங்களை மறந்து தான் ஆகணும். பட் இருந்தாலும் எனக்குன்னு இருந்த அவன் ஒரு உறவு, மை பிரதர், இன்னைக்கு இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், நீ யாரு? ஓ, நான் இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கிறேன்? அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு முடியலை. எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை இன்னும் கேட்காத. என் பிரதரை பற்றி பேசாத. நான் இன்னும் என் மனநிலை மாறாமல் தான் இருக்குது. நீ இதுக்கப்புறமா ஏன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. பட் ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் அடிக்கடி தோன்றுறது என்னதுன்னா, ஏன் என் பிரதர் விட்டு சென்றதை நான் மீண்டும் அதை கையில் எடுக்கக்கூடாது? அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரட்டலான பதில் கொடுத்துருப்பாரு பாருங்களேன். வேற லெவல். இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கணும். என் பிரதருடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என் ஃபேமிலியை பற்றி தான் நான் யோசிக்கணும். அவனுடைய ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும். அவன் இருந்த இடத்த பற்றி நான் யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அவன் அந்த இடத்த விட்டு நான் எப்போ போவேன்? கூடிய சீக்கிரம் போயிடுவேன், கூடிய சீக்கிரம். ஓகே, இந்த இடத்துல என் பிரதருடைய ஞாபகங்கள் நிறைய ஏற்படுது. அவனை பற்றின சிந்தனைகளும் ஏற்படுது. எனக்கு என்னமோ அவன் எனக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. யா, இந்த விஷயந்தான் எனக்கும் தேவை. அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா மீண்டும் நாம் இந்த இடத்துல சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஹவுடி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. எனக்கு என்னமோ பிரம்ம யுத்தம் படம் பார்த்த மாதிரி இருக்குதுங்க. பிரேவ் ஒயிட் இல்லாத இடத்த தான் அவர் தம்பி பார்த்தீங்கன்னா மாசாக நிரப்புறாருல.